அனைவருக்கும் வணக்கம். இது A to Z தமிழ் சேனல். இந்த வீடியோவில் விக்ரமாதித்தன் கதைகளில் வர்ற வேதாளத்தோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வேதாளங்கிறது உண்மையிலேயே தேவர் உலகத்தில் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன். அவரோட மனைவி பேர் தேவதத்தை. இவங்க இருவருமே தேவர்களுக்கு ஆடை செஞ்சு கொடுக்குற தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஆடை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தான் செஞ்சு வச்ச ஆடை எடுத்துக்கிட்டு சிவபெருமானை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் சிவபெருமானை வணங்கிட்டு திரும்புகிறப்போ தான் தச்சிட்டு வந்த ஆடையை சிவபெருமானுக்கு கொடுக்காம மறந்து வந்ததை நினைக்கிறாரு புட்பதத்தன். இரவு ஆனதுனால கைலாயத்திலேயே இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் சிவபெருமான் கிட்ட ஆடையை கொடுக்கலான்னு முடிவெடுத்து அங்கேயே ஓய்வெடுக்கிறாரு. அப்போ சிவபெருமான் பார்வதி கிட்ட ஒரு தேவ ரகசியம் பற்றி பேசுகிறாங்க. இது புட்பதத்தனோட காதில் விழுந்துருது. மறுநாள் சிவபெருமான் கிட்ட ஆடையை கொடுத்துட்டு புட்பதத்தன் தான் கேட்ட தேவ ரகசியம் பற்றி சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் கோபம் அடைஞ்சாலும் உண்மையை சொன்ன புட்பதத்தன் கிட்ட இந்த ரகசியத்தை பற்றி யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த புட்பதத்தனும் ரொம்ப நாளாக இந்த ரகசியத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட மனைவி தேவதத்தையும் ரொம்ப நாளாக என்னன்னு கேட்டும் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த ரகசியத்தை பற்றி அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு புட்பதத்தன். உடனே அங்கே தோன்ற சிவபெருமான் ரகசியத்தை சொன்னதுனால புட்பதத்தன் இனிமேல் பூமியில் ஒரு வேதாளமாக மாறி அங்கே இருக்க முருங்கை மரத்தில் தொங்கணும்னு அங்கே வரவங்கள்ட்ட கேள்விகளாக கேட்கணும்னு சாபம் கொடுக்குறாங்க. இந்த ரகசியங்களை கேட்ட புட்பதத்தனோட மனைவி தேவதத்தை ஒரு காட்டில் இரவு முழுவதும் வீணை வாசிக்கணும்னு அங்கே இருக்கிறவங்கள தூங்காமல் செய்யணும்னு 2 பேருக்கும் சாபம் கொடுத்துட்டு போகிறாங்க. பல ஆண்டுகளாக காட்டில் வீணை வாசிச்சுக்கிட்டும் புட்பதத்தன் முருங்கை மரத்தில் தொங்கிக்கிட்டும் தன்னோட காலத்தை கழிக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் வேதாளத்தை பார்க்குறாரு. வேதாளத்தை அடக்கி அதோட சக்திகளால் இந்த உலகத்தை நம்ம ஆளலான்னு நினச்சி அந்த காட்டில் இருக்க ஒரு காளி கோவிலில் போய் தவம் இருக்கிறாரு. அப்போ அந்த முனிவர் முன்னாடி தோன்றின காளி தேவி 1000 மனித தலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்தா நீ கேட்குற வரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைகிறாங்க. இதனால் முனிவர் பல அரசர்களை ஏமாற்றி காட்டு கழிச்சிட்டு வந்து காளிக்கு பலி கொடுக்குறாங்க. இது மாதிரி 999 அரசர்களை பலி கொடுக்குறாரு முனிவர். இறுதியாக 1000 விக்ரமாதித்தனை சந்திக்க போகிறாங்க. விக்ரமாதித்தன் கிட்ட வனத்தில் ஒரு காளி கோவில் இருக்கணும், அங்கே பூஜை செஞ்சால் நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி விக்ரமாதித்தனை காளி கோவிலுக்கு முனிவர் அழைச்சிட்டு வராரு. அங்கே வந்து விக்ரமாதித்தன் இரவு காளி கோயிலில் தங்குறாங்க. அப்போ தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க வீணை வாசிக்கிற மாதிரி கேட்டோன்னே கிட்ட போய் பார்க்குறாங்க. அது தேவதத்தை வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறப்போ தேவதத்தை நடந்த விஷயத்தை எல்லாம் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விக்ரமாதித்தன் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு நீங்கள் சாப விமோசனம் பெறணும்னா என்ன செய்யணும்னு தேவதத்திட்ட கேட்குறப்போ அந்த வனத்தில் இருக்க காளி கோயிலுக்கு போய் வழிபட்டால் சாபு நீங்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இயலாத காரியம். ஏன்னா என்னோட கணவர் வந்து வேதாளமாக மாறி முருங்கை மரத்தில் இருக்கிறாங்க. அந்த முருங்கை மரத்துலேருந்து அவர் இறக்குறது கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே விக்ரமாதித்தன் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாளத்தை முருங்கை மரத்துலேருந்து இறக்கி தன்னோட தோள்களில் தூக்கிட்டு காளி கோயிலை நோக்கி நடக்கிறாரு. அப்போது வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட காளி கோவில் வர்ற வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ஆனால் நான் வந்து கதை சொல்லுவேன், அந்த கதையோட முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும், அப்படி இல்லைன்னா உன்னோட தலை வெடித்து செதறிடும்னு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லுது. இப்போ வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது. கதையோட முடிவில் ஒரு கேள்வியை விக்ரமாதித்தன் கிட்ட கேட்குது. இப்போ விக்ரமாதித்தன் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அவனோட தலை வெடித்து செதறிடும். கேள்விக்கு பதில் சொல்லணும்னா மறுபடியும் முருங்கை மரத்துலேயே போய் வேதாளம் ஏறிக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்து சரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லலான்னு கேள்விக்கு பதில் விக்ரமாதித்தன் சொல்கிறான். முருங்கை மரத்தில் கோச்சிக்கிட்டு போய் வேதாளம் ஏறிடுது. இதே மாதிரி 24 முறை வேதாளம் முருங்கை மரத்துக்கு போகிறதும் விக்ரமாதித்தன் அதை வந்து காளி கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறதுமாவே இருந்தது. இறுதியில் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிட்டு காளி கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். வழக்கம் போல் வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது. கதையோட முடிவில் ஒரு கேள்வி விக்ரமாதித்தன் கிட்டே கேட்குது. இம்முறை வந்து விக்ரமாதித்தன் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே காளி கோவிலுக்கு வந்தடைஞ்சிட்றாங்க. காளி கோவிலுக்கு வந்த வேதாளமும் வீணை வாசிக்கிற பொண்ணும் புட்பதத்தனும் தேவதத்தையுமா மாறுறாங்க. புட்பதத்தனாக மாறின வேதாளம் முனிவரை பற்றி விக்ரமாதித்தன் கிட்ட எடுத்து சொல்கிறாரு. உடனே விக்ரமாதித்தன் அந்த முனிவரை காளிக்கே பலி கொடுக்குறாங்க. 1000 தலைகளை தனக்கு காணிக்கையாக கொடுத்ததுனால காளி தேவி விக்ரமாதித்தன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. உடனே விக்ரமாதித்தன் இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே உயிர் பெற்று வரணும்னு கேட்குறப்போ காளி தேவியும் அருள் கொடுத்துட்டு மறைகிறாங்க.
இப்படி தான் வேதாளம் விக்ரமாதித்தனில் உருவான கதை. இது மாதிரி கதைகளை தொடர்ந்து படிக்க A to Z தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.